இது ஒரு நாட்டின் கதை மட்டுமல்ல, சிதறிக் கிடந்த ஒரு தேசத்தை ஒன்னா சேர்த்த ஒரு மகா காவியம். இதுதான் அவங்க முன்னாடி இருந்த கேள்வி. பல மொழி, பல மதம், இதுக்கெல்லாம் ஒரே விதி எப்படி எழுதுறது? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா கூடவே ஒரு ஆழமான காயமும். அதுதான் பிரிவினை. இப்ப இந்த நாட்டுக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு ரூல் புக். ஆனா அது கிட்டத்தட்ட ஒரு இம்பாசிபிள் மிஷன். இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ண பிரிட்டிஷ் இந்தியா முழுசும் இருந்து 389 பேரு செலக்ட் ஆனாங்க. ஆனா பிரிவினைங்கிற ஒரு புயல் வந்து மொத்த அரசியல் சூழலையும் மாத்தி போட்டுடுச்சு. பிரிவினைக்கு பிறகு இந்த பெரிய பொறுப்பு மீதம் இருந்த 299 பேர் மேல விழுந்தது. இந்த 299 பேர் தான் இந்த ஆர்கிடெக்ட்ஸ் பேப்பர்ல ஒரு நாட்டையே உருவாக்க நினைச்சாங்க. வேலையை ஈஸியாக பல கமிட்டிகளா பிரிச்சாங்க. ஒவ்வொரு டீமும் ஒரு பெரிய பசிலோட ஒரு பாகத்தை சரி செஞ்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு டீம், டிராஃப்டிங் கமிட்டி. அதுக்கு ஒருத்தர் தலைவரா நியமிக்கப்பட்டார். அவர்தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், நம்ம இந்திய அரசியலமைப்போட தந்தை. ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம் தான் இதுக்கு வழிகாட்டுச்சு. அதுதான் பின்னாடி முகவுரை ஆச்சு. இந்த முகவுரை தான் நம்ம அரசியலமைப்போட ஆன்மா, ஒரு திறவுகோள் மாதிரி. அதாவது இந்தியா ஒரு சுதந்திர நாடு, தன்னோட முடிவுகளை தானே எடுக்கும், யாருக்கும் கட்டுப்படாது. இங்க அரசுக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான். இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான முடிவு. இனிமே மன்னராட்சி கிடையாது, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இருக்கும். அதுதான் ஜனநாயக குடியரசு. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல, பல 100 வருஷ அநீதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சாங்க. சரி, இப்போ ஐடியா ரெடி. அடுத்துதான் அசல் வேலையே ஆரம்பிச்சது, அதை எழுதுறது. எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். இந்த மொத்த நேரத்துல 114 நாள் உட்கார்ந்து ஒவ்வொரு வரியையும் விவாதம் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மொத்தம் 2473 திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விவாதம் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கும். மீட்டிங்ல இருந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது வரை இதோ பாருங்க இந்த பயணத்தை. கடைசியா நவம்பர் 26, 1949 அந்த மிஷன் நிறைவேறியது. இந்தியாவுக்கான ப்ளூ பிரிண்ட் ரெடி. இதனாலதான் பால்கிவாலா முகவுரைய அரசியலமைப்போட ஐடென்டிட்டி கார்டுனே சொன்னாரு. இதுதான் உலகத்திலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. ஆனா இவ்ளோ வேறுபாடுள்ள நாட்டுல இது நிஜமாவே தாக்கு பிடிக்குமா?